அதாவது உதவியாளர் பணிக்கு தான் வந்து விண்ணப்பங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுப்பணிகள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை இதிலிருந்து தான் வந்து விண்ணப்பங்கள் வந்திருக்குது. நீங்கள் ஜூலை வந்து லாஸ்ட் வரைக்குமே இதுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பகுதி நேர வேலையிலிருந்து முழு நேர வேலையாக இதில் வந்து திருத்தம் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து மறுபடியும் வந்து திருத்தப்பட்ட வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து என்ன கல்வி தகுதினா எஸ்எஸ்எல்சி வந்து முடிச்சிருக்கணும். அதாவது தமிழ் வந்து ஒரு பாடமாக எடுத்து வந்து நீங்கள் அதை வந்து படிச்சிருக்கணும். அப்புறம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். மதிப்பெண் பட்டியல் வந்து கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அது இருந்துச்சுன்னா 10 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அதாவது சைக்கிள் இல்லைன்னா பைக் இது வந்து ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்படி அது இல்லைன்னா அதுக்கு வந்து இது ஓட்டவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு லைசன்ஸும் வச்சுருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா 10 மதிப்பெண்கள் வந்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தமிழ் வந்து வாசிக்கவும் எழுதவும் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து அவங்க வந்து படிக்க சொல்லுவாங்க, எழுத சொல்லுவாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் இருக்குது. அப்புறம் அது சம்மந்தப்பட்ட கிராமத்தில் அதாவது அந்த இப்போ வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து எடுக்கிறாங்களோ ஆட்கள் அந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறவங்களாம் வந்து இருக்கணும். அதாவது டிஸ்ட்ரிக்ட்னால் உங்களுக்கு வந்து இந்த ஊரில் வேக்கன்சி இருக்குன்னா நீங்கள் அந்த ஊரில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து எதில் கீழே வந்து கொடுத்துருக்காங்க, நான் சொல்கிறேன். நேர்காணல் வந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அங்கே வந்து தான் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்காணல் வந்து கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நிறைய கொடுத்துருக்காங்க, நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. எதுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து 100 மதிப்பெண்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்குது. எல்லாமே தமிழில் தான். அதாவது விண்ணப்பதாரர் வந்து எஸ்எஸ்எல்சி வந்து தேர்வு வந்து தேர்ச்சி அடைஞ்சாலும் பரவாயில்ல, இல்லை வந்து ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. முழு மதிப்பெண் வந்து இருக்கணும். அதாவது தேர்ச்சி அடையலைன்னா கிடையாது, முழு மதிப்பெண்கள் வந்து இதை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்திருந்தாலும் அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தேர்ச்சி அடைஞ்சாலும் பரவாயில்ல, தேர்ச்சி அடையலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் விண்ணப்பிச்சு பாருங்கள். அப்புறம் ஓட்டுநர் உரிமை, நான் மேலே சொன்ன மாதிரி ஓட்டுநர் உரிமை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு வந்து தேர்வு வந்து அவங்களோட வழிமுறை என்னவோ அதை பின்பற்றி வந்து நடத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியராக இணையதளத்தில் அதாவது எல்லாமே வந்து இணையதளத்தில் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இதில் இப்போ வந்து எதுக்கு அனுப்பணும்னா நீங்கள் வந்து போஸ்ட்டில் தான் இது வந்து அனுப்பணும், ஆஃப்லைன் தான். இங்கே கொடுத்துருக்காங்கல்ல இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்பணும். உங்களுக்கு இந்த ஜாப் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வந்து ஜாப் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். கவர்மெண்ட் ஜாப், அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப், அப்புறம் 10th பாஸ் ஃபெயில், அதுக்கப்புறம் 8th பாஸ், இந்த மாதிரி நிறைய ஜாப் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வரும். ஸோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் தெளிவாக படித்து பார்த்து இந்த ஒர்க்குக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.